எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து பீர்க்கங்காய் தோல் துவையல். இதுக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் தோலை வந்து சீவிட்டு நல்லா அலசிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, பூண்டு, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும். அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், புளி கொஞ்சம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கட்டி பெருங்காயம் அது போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வரமிளகா, காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, புளி கொஞ்சம், இந்த புளியும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த பீர்க்கங்காய் தோலை போட்டு வெங்காயம் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு வாசனை வரும். நல்லா வதங்கின பிறகு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா சுருங்க வதங்கணும். இது சரியாக வதங்கலைனாக்கா உங்களுக்கு பச்சை வாடை அடிக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரே தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் ஏற்கனவே
இந்த துவையலில் சேர்க்கறதுக்கு தாளித்து வச்சுருக்கோம். அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம். இந்த தாளிப்பு எடுத்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.